பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்த செய்தியை பாருங்க. இன்னைக்கு 40 நாள் உபவாசம் முடிந்து எல்லாருமே தன்னை வெஜிடேபிள் விட்டு நல்ல ஒரு உணவு உள்ள சாப்பாடை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிற ஒரு நாட்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் பெரிய பாதிப்பிலிருந்து விடுவித்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பலருடைய விசுவாசத்தை தேடி பார்த்த நாட்கள் இதுதான். ஆண்டவருடைய நாட்களை பார்த்து கடுமையான கஷ்டப்படும் போது அது யாருக்காக என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களுக்கும் தன்னை அர்ப்பணித்து கொடுக்கும் முன்பே என்னென்ன நடந்தது என்று சொல்லி 7 விதமாக பிரித்தெடுத்து மன்னிப்பு, மறுவாழ்வு, அன்பு, பாவம், அதாவது அந்தகார இருள் இந்த உலகத்தில் சொல்லும்போது இரவு சுற்றி பிரகாசித்த காரியம் வரைக்கும் நம்ம படிக்கிறோம். 5வது தாகம் தீர்ந்தது, வந்த காரியம். அவருக்கு ஆத்துமா தாகம் தீர்ந்தது, முடிந்தது. வந்த காரியத்தின்படி தீர்க்க தரிசனம் முடிந்தது, தன் ஜீவனை அர்ப்பணிப்பது. இப்படி இதெல்லாம் முடிந்து 40 நாட்களில் முடித்துட்டு 3 நாள் கழிச்சு என்ன பண்ணுறோம்? 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார் என்ற வார்த்தையை மட்டும் கேட்கிறோம். அவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு பலர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார். அந்த சந்திக்கப்படும் ஒருவர் தன்னை தொட்டு பார்க்கிறார்கள், ஒருவர் மீன் கொடுத்து ஆகாரத்தை உண்ண கொடுக்கிறார்கள். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த உடனே சாப்பிட்டது மீன் தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் போது அவர் மரித்தெழுந்தார் என்ற விசுவாசம் இதயத்துக்குள் இருக்குதா என்று கேட்டால் இன்னும் சிலருக்கு கிடையாது. ஆதி மனிதர்கள் சொன்னதை போல மத்திய புத்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பணத்தை கொடுத்து தன் பொய்யான ஒரு மெசேஜை சொல்ல சொன்னதை இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்டில், அந்த நாட்டில் இன்னும் ஒரு குழப்பத்தோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? ஆனால் விசுவாசிக்கிற எந்த நாடாக இருந்தாலும் அந்த குடும்பங்கள், அந்த தேசமும் ரட்சிக்கப்படும். இன்றைக்கி சொல்லுவாங்க, அமெரிக்கா தேசத்தை மற்ற நாட்டுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை போயிருக்குது, பஞ்சங்கள் வந்திருக்குது, நடுநடுக்கங்கள் வந்திருக்குது, போராட்டம் வந்திருக்கிறது. இத்தனைக்கு காரணம் அதுதான். இல்லைங்க, அதுக்கும் இதுக்கும் முன்வைத்து எதுவும் பேசக்கூடாது. இதெல்லாம் வரும், அது சமயம்தான். இப்படி ஒரு செய்தி வரும் என்று கூட வார்த்தையானது நிறையா இருக்குது. எரேமியாவில் படிக்கும்போது 51ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனம் படித்து பாருங்கள். உங்கள் இதயம் துவண்டு போவாது இருங்கள் என்பார். இந்த வருஷத்தில் ஒரு செய்தியும் அடுத்த வருஷத்தில் ஒரு செய்திகளும் ஒரு ராஜாக்களத்தை ஒரு ராஜாக ஏற்படுத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணாது, இதை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றார். வருஷத்துக்கு ஒரு வருஷம் துவக்கத்தில் முடிவில் ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வருஷத்தும் ஒரு செய்திகளில் கடினமான பயத்துக்குரிய செய்திகள் அப்படி இருக்கும். 2000 ஒரு பலவீனமும் தாக்குச்சு, மழையும் ஏற்பட்டது. அதுக்கு பிற்பாடு 2004 நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ஏற்பட போது தேசம் ரொம்ப கலங்கி தவித்தது. ஆனாலும் தேவன் கைவிட்டாரான்னு கேட்டால் இல்லை. அதுக்கப்புறம் மழை, 40 நாள் மழை போகும்போது நோவாவின் காலத்தில் நடக்குது போல இந்த கடைசி காலத்தில் நடக்கும் என்று பலர் பேசிட்டாங்க. ஆனால் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது அது இல்லைன்றதுக்கு அடையாளமும் சாட்சியும் பகிர்ந்து கொண்டிருப்பார், உடன்படிக்கை பண்ணியிருப்பார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைகளை கூட தான் நோவாவின் காலத்தில் நடந்தது போல் மனுஷகுமார் நடந்தது கண்டிப்பாக நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது, ஏன் மனுஷகுமார் நடக்குது? நோவாவின் காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன? தேவன் மனுஷனை படித்ததுக்கு மனுஷாபம் பட்டார் என்று 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கிறோம். அந்த 6ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனம் படித்து பாருங்கள். மனசாபம் பட்டது மட்டும் இல்லை, அவ்வளோ கடுமையான தேசத்தில் அக்கிரமங்கள் அநேக தலைவிரித்து ஆடும்போது நோவாவுக்கு ஒரு பிழையை உண்டாக்கப்பட்டு, அந்த பிழையை உண்டாக்கின பிற்பாடு 40 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சு எல்லாம் அழிஞ்சு மறுபடியும் ஒரு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஆடு மாடுகள் முதல் கொண்டு மனுஷன் வரைக்கும் மறுபடியும் உற்பத்தி பண்ணி அவங்க எல்லாம் பெருகி மலர்ந்து வரக்கூடிய காலத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படி ஒரு கண்டிப்பாக செய்ய மாட்டேன்றதும் 9ஆம் வசனத்தில் சொல்லுவார், 9ஆம் அதிகாரத்தில். ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தாரா என்று கேட்டால் மத்திய புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி இன்றைக்கும் ஒரு சிலருக்கு குழப்பம்தான். மரித்தது தெரியுங்க, உயிர்த்தெழுந்தது எப்படி தெரியும்னு சொல்லி விசுவாசிக்க கூடுமானால் முதல்ல உன் இதயத்தை விசுவாசிக்கணும், நம்பணும் இல்லையா? அந்த நம்பிக்கை தானே இல்லை மனுஷனுக்கு. மனிதன் எல்லாரும் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருப்பான். நான்லாம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நம்புவேன். ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த நாணத்தை மறந்துட்டேன், நான் எனக்கு கொடுத்த கிருபையை மறந்துட்டேன். அப்போ ஒரு மனிதனை நம்பி தொடர்ந்து பயணித்து இல்லை, வெக்கப்பட்டு தான் நிற்கிறோம். அப்போ அவனை நம்புவதை காட்டிலும் உன்னையே என்னை மீட்கெடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்புறமான்னு கேட்டால் நம்பலை. அதுதான் இங்கே ரோமர் 10ஆம் அதிகாரத்துலேருந்து நிறைய படிக்கலாம். அது ஃபுல்லாக படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் மட்டும் உங்களுக்கு படித்து காட்டுறேன். விசுவாசம் உள்ளவங்க வேதம் இருந்தால் எடுத்து படித்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வசனமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் மரித்தெழுந்ததுக்கு நம்ம இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படும் இல்லையா? நம்ம விசுவாசிக்கணும் இல்லை, முதல்ல விசுவாசம் கிடையாது. அதை படிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள். இது நிறைய இருக்கும். அந்த அதிகாரம் போலவே நல்லாயிருக்கும். இந்த 2 வசனம் மட்டும் படிக்கிறேன். இந்த வார்த்தையானது உங்களுக்கு சமயமாக உன் வாயிலும் உன் இதயத்திலே இருக்கின்றது என்று சொல்லுகின்றேன். இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கின்ற விசுவாசத்தின் வார்த்தை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரொம்ப அழகாக இருந்து பாருங்க. விசுவாசத்தில் ரட்சிக்கப்படணும். உதட்டிலையும் உள்ளத்திலையும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசுவாங்க. இதனால்தான் இதுங்க, இதனால்தான் அதுங்க அப்படின்னு ரொம்ப கடினமாக பேசுவாங்க. ஆனால் விசுவாசம் இருக்குதான்னு கேட்டால் இருக்காது. என்னை தேவன் அழைத்த நாட்களில் இருந்து விசுவாசம்தான் எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து பேச வைத்திருப்பது. இன்றைக்கி ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டும் போது என்னை அறியாமல் நான் பேசப்பட்ட வார்த்தைகள் நிறைய பேர் நம்ம யோசிப்போம் இல்லையா? நம்மளுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம உதவிக்கு நாடி யோசிக்கும் போது அவங்கெல்லாம் சிம்பிளாக ஒரு சில விஷயத்தில் விட்டுருவாங்க. ஒரு சிலர் பார்க்கலான்னுவாங்க, ஒரு சிலர் மறந்துட்டேன்னுவாங்க, ஒரு சிலர் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. 4 விதமான கேட்டகரி, ஒரு கேட்டகரியில் சொல்ல விரும்பலை. அப்போது இந்த விசுவாசமானது இதயத்தில் முதல் நம்பணும் இல்லையா? நான் நம்பினேன் ஆண்டவரை. நல்லா படுத்துனேன், நல்லா உறங்குறேன், தூங்குறேன், காலையில் எழுந்துக்கிறேன். நான் அந்த சம்மந்தப்பட்ட ஆளை என்கிட்ட பேசும்போது அவர் டைமுக்கு ஏற்றவே தன்னை அர்ப்பணிக்கிறேன். அப்போ தேவன் என்னோட பகிர்ந்து கொண்டாருன்றதுக்கு இதான் அடையாளம். இதை முடிந்த பிறகு தான் ஒரு சிலர் இடத்துல நான் பேசணும் இதை பற்றி. அது பேசப்படும் போது அவர் தெரிஞ்சுக்கினார். ஏனால் எனக்குள்ளது எனக்கு மறைக்கப்பட்டதை போல 2023க்கு பிற்பாடு எனக்குள்ள நாணத்தின் ஆவியை நான் அது பகிர்ந்து எடுத்துக்கொள்ள இல்லை. அது இன்னைக்கு தான் அதை கொடுத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அருமையான பிள்ளைகள் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஆனாலும் என்னை பேச வைக்கிறான்னு சொன்னால் அதில் தப்போ தவறோ இருக்காது. அப்போ தவறில்லாத விசுவாசம் மட்டும் இருந்தால் எப்படி போகும்? அவர் மரித்தெழுந்தார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருக்கும் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு நான் விசுவாசித்தேன், அவர் மரித்து உயிர்த்ததுக்கு நான் சாட்சின்னுவார் பேதுரு. ஏன்னா அவர் கிட்ட இருந்து பார்த்தவர் இல்லையா? அப்போது கண்டு விசுவாசித்தவன் இல்லையா? ஒரு மனுஷன் 12 சீசல் ஒரு சீசல் கண்டு விசுவாசித்தவன், காணாத விசுவாசின் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம யோவானில் 20ஆம் 29ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இந்த உலகத்தில் கண்டதான், இன்னைக்கு ஒரு காரியத்தை கண்டு எதிர்பட்டால் தான் அதை நம்புகிறாங்க, இல்லை நம்ப மாட்டாங்க. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் இல்லையா? இந்த வசனம் மறுபடியும் படிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும். 10ஆம் வசனம் படிக்கிறேன். நீதி உண்டாக்கும்படி இதயத்தில் விசுவாசத்தன் இருந்தபடி ரட்சிக்கப்படுவாய், வாயிலே அறிக்கை பண்ணுங்கள். வாயில் அறிக்கை பண்ணணும் இல்லை? விசுவாசம்ன்றது முக்கியம் கிடையாது, அறிக்கை பண்ணுங்க. அவரை விசுவாசிக்க எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறது எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அதான உண்மை. யோவேல் புத்தகம் 2ஆம் 26ஆம் வசனம் வச்சுக்கோங்க. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்றது இருக்கும் தீர்க்க தரிசனம் இல்லையா? அந்த உரையப்பட்ட வார்த்தை நிறைவேற்ற முடிப்பார் இல்லையா? இந்த ரோமருக்கும் யோவேல் 2ஆம் அதிகாரத்துக்கும் மாமிஷமல் யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்றது தான் அப்போஸ்தலர் புத்தகத்துக்கும் கணக்கு ஒழுக்க வர இதில் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும். அப்போது இங்கே 12ஆம் வசனம் படிக்கிறேன். யூதா என்ற கிரேக்கர்கள் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தர் தம்மை தொழுந்து கொண்டு யாவருமே ஐஸ்வர்யமாக பண்ணுவேன். அதனால் கர்த்தருடைய நாமத்திலே தொழுந்து கொள்ளுகின்ற எவனோ ரட்சிக்கப்படுவான். அவரை தொழுந்து கொள்ளுகின்றோம், அவனை துதிப்பவனும் அவனை ஜெபிப்பவனும் அவனை நம்புகின்றவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். நம்பிக்கை தானே வேணும், நம்பிக்கை வரணும் இல்லையா? விசுவாசத்தோடு இருக்கணுமே. அப்போ வாழ்க்கையில் நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் கிடையாது. இந்த விசுவாசத்தை கொடுத்து வேதத்தில் பல இடத்துல உண்டு. ஒரு விஷயத்தை சொல்லும் போது நம்பணும் இல்லையா? ரோமர் புத்தகம் 4ஆம் 23ஆம் வசனம் மாதிரி ஆதி தகவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு மட்டுமல்ல, அது நமக்காக என்று எழுதப்பட்டிருக்கு. படிக்கிற நமக்காக, படித்தால் உனக்காகவும். ரோமர் 10 புத்தகம் பாருங்க, 4ஆம் அதிகாரம். ரோமரில் நிறைய இருக்கும். ஏசாயாவும் ரோமரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஜென்ரலாக இருக்கும், பார்க்கவே ஒரே மாதிரி இருக்கும், ஒரே வித்தியாசம். அப்போ இதை படிக்க பார்த்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். வெளிப்பாடு புத்தகத்தை கொஞ்சம் எடுத்து தானியேல் புத்தகத்தை படித்து பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி கொண்டு போக முடியும்.
இந்த வார்த்தைகள், இந்த விசுவாசம்லாம் தேவனிடத்தில் நான் பெற்றுக்கொண்டு சில மாதங்களில் என்னை விட்டு போனது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் நல்லதுன்னு சொன்னால், யார் மனது என்ன என்று எனக்கு தெரியாது, இந்த தெரிஞ்சு போச்சுல்ல. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், எனக்கு வருஷத்துக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்போல்லாம் நானே அது முயற்சி எடுப்பேன். தேவன் மேலே விசுவாசத்தை வச்சு ஜெபம் பண்ணி நான் ஆரம்பிச்சேன்னு சொன்னால் அந்த காரியம் திட்டமாக தெளிவாக முடியும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு இருப்பாங்களான்னு எதிர்பார்க்குற அத்தனை பேருமே ஒரு காலகட்டத்தில் சிம்பிள் மறந்துட்டேன், இல்லை அந்த ஃபோனை எடுக்கிறது கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்ன இல்லைன்னா, எப்பவுமே இம்பார்ட்டண்டாக இருக்கிறது யார் தெரியுங்களா? தாய் தகப்பன் மட்டும்தான். நீ எத்தனை பாரி பிள்ளைங்களை ரொம்ப அதிகமாக கடிந்து கொள்ளுகின்ற தகப்பனை போய் பாருங்களேன், மகன் என்ன ஆவனான்றதை யோசித்து கொண்டு இருப்பாங்க. மகன் என்ன அவனு சொல்லி பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஐயோ அவங்க பசியாகிறாங்கன்னு வருத்தப்படுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அது அப்படியே தகப்பமால இருக்கிறதான்னு கேட்டால் எத்தனையோ பிள்ளைகளை கொடுத்து யாருக்குமே அந்த எண்ணம் வரல. ஆண்டவர் சொல்லுவார், ஏசாயா புத்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 10, உங்கள் பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள்னு வரும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னு வரும். இது ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கிறோம். அப்போ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அங்கே என்ன சொல்றாருன்னா, உன் தகப்பனின் தாயை கனப்படுத்தினுவார் இல்லையா? 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ரெண்டுமே ஒன்று தான். இங்கே அப்பாவை பார்த்து பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வாதத்தை சொல்றாரு. உங்கள் பிள்ளைகளை பற்றி நீ வருத்தப்பட்டுனுக்கிற, அவங்கள கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டங்க, அவங்க சமாதானம் பெரிதாக இருக்கும்ன்றாங்க. அங்கே பிள்ளைகளை பார்த்து அப்பாங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுப்பார். இதுதாங்க விசுவாசம். பெருசாக கிடையாதுங்க. பிள்ளைகளை தகப்பனை விசுவாசிப்பதும் இல்லை தகப்பன் பிள்ளைகளை நம்புவதும், இதுக்கு ரெண்டுமே இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கும், அதுதான் தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் பெரிதாக இருக்கும். இன்னைக்கு விசுவாசிக்கிறது கிடையாதுங்க, எதையும் நம்புறது கிடையாது. இதயத்துக்குள்ள கொண்டு வந்து அவர் மரித்தேர்ந்தார் என்றதுக்கு நம்ம சாட்சியாக வாழணுமா? பேதுரை போல் நம்மளால சொல்ல முடியுது அவர் மரித்தேர்ந்ததுக்கு நாங்கள் தான் சாட்சிங்கன்னு? அவர் மரித்தேர்ந்தார் விழித்தேர்ந்தார் அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன்றதுக்கு நீ காரணம் சொல்ல முடியும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படி சொல்றியான்னு கேட்டால் கிடையாதுங்க. 40 நாள் உபவாசம் போட்டேன், அது எல்லாரும் தான் போடுவாங்க. நீ 40 நாள் உபவாசம் பார்க்கலாம். மோசையின் காலத்தில் 40 நாள் இருந்தேன், மலையிலேயே போயிட்டு என்ன பண்ணாரு, தேவனுடைய தரிசனத்தை 10 கட்டளை பெற்று வந்தார். 40 நாள் கொடுத்து நிறையா இருக்கும். 30 நாள் உபவாசம் போட்டு கற்றுக்குது ரொம்ப நாள் இருக்கும். மோசையின் காலம் அவர் மோசை மறுத்து பேர் 30 நாள் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் உபவாசத்தை தான் இருந்தாங்க. 30 நாள் எதுவுமே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த 40 நாள் நிறைய இடத்துல வரும், டிராஃபிக்காக வந்துனே இருக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்து ஊழியத்துக்கு வரும்போது 40 நாள், அவர் மரித்து போக முன்பே 40 நாள். இந்த 40 நாளுக்கு ஒன்றும் நான் விசுவாசம் இருக்குதா நம்பிக்கை இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. ரோமர் புத்தகத்தை படித்து பாருங்கள், 10ஆம் அதிகாரத்தை முதல்லேருந்து முடிவு வரைக்கும் படிச்சுன்னு போங்க. விசுவாசத்தை கொடுத்து கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை கொடுத்து உன் இதயத்தில் என்ன இருக்கும், உன்னை இதயத்தில் நம்ப சொல்கிறாரு. நம்ம ஒன்றும் மறுபடியும் படிக்கிறோம், அந்த வசனம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அது படிக்கவே. ஏன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் அதை எடுக்கிறது கிடையாதுங்க, ஜென்ரலாக கொண்டு வந்து கிடையாதுங்க. எனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டேன், மறுபடியும் நான் முதல்லேருந்து இந்த வேதத்தை என்ன பண்ண போகிறேன், படிக்க போகிறேன். முதல்ல எல்லாம் பைபிளை ஃபுல்லாக கொண்டு வர போகிறேன். அப்போ முதல்ல இப்போ தான் நான் ஆரம்பித்த மாரியே துவக்க போகிறேன். பெரிய படிப்பாளின்னு கிடையாது, இப்போ தான் இன்றைக்கி தான் இனிமேல் நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன்ற கர்த்தருக்குள்ளே எனக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு வரேன். படிக்கிற பாருங்க, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ உன் வாயில் அறிக்கையிட்டு தேவன் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். அவர் மரித்திலிருந்து எழும்பினார் என்று உன் இதயத்தில், அழகாக சொல்லுவார், இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாகும்படி இதயத்தில் விசுவாசம் படும்படி ரட்சிக்க வாயிலே அறிக்கை பண்ணணுமா? நம்ம எத்தனையோ காரியத்தை மறைஞ்சு ஒளிந்திருப்போம்ல. இன்னும் அவரை 11ஆம் வசனம் படிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவரை விசுவாசிக்கின்ற எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே சொல்லுது வேதம்? யோவேல் 2:26-27 வசனத்தில் இருக்கு. சொல்லணும்ல, வேதம் சொல்லுது இல்லையா? நம்ம எங்கே கேட்குறோம்? அநேக விசுவாசத்தை கொடுத்து இங்கே பார்த்து நான் 13ஆம் வசனம் வச்சுக்கிறேன். அதனால் கர்த்தராகிய நாமத்தை தொழுந்து கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ அவரை விசுவாசிக்கிற எப்படி அவரை தொழுந்து கொள்ளுகின்றானோ அப்படி அவரை குறித்து கேள்விப்படுகின்றவன் எப்படி விசுவாசிப்பான்? பெசிங்காத இல்லாவிட்டால் எப்படி அவன் கேள்விப்படுவான்? ரெண்டு விஷயமே ஒருத்தருக்கு சொல்லணும் இல்லை. நான் சொன்னதை நீ கேட்பேன். இதை பார்க்குறவங்க இதயங்கள் கேட்கப்படும் போது விசுவாசத்தை நம்பிக்கையோடு மொழி இதயத்தோடு மரித்தார் விழித்தெந்தார் என்று நம்பி விசுவாசத்தோடு இருந்தால் உன் வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தை கர்த்தர் உயர்த்தி மகிழ்ந்து களி குறி கிருபை செய்வார்.
விசுவாசம்தாங்க. எங்கே சுற்றி வந்தாலும் அவரை சுற்றி சுற்றி வந்தார். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், சமயத்தில் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சிலலாம் சபையை விட்டு சபை ஓடிக்கொண்டே இருந்தாங்கம்மா. ரொம்ப கஷ்டம். நான் கடந்த ஒரு கிராமத்துக்கு அரவோணம் பகுதி கடந்து போயிருந்தேன். அப்போ சொன்னார், நான் கேட்டேன், என்னம்மா இப்படி ஒரு மாதிரி இருக்காங்க சபையில் அப்படின்னு. இல்லை, இந்த சபையை விட்டு வேறு ஒரு பக்கம் ஒரு சபைக்கு போயின்னுக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபேமிலி போச்சு, இப்போ 2வது ஃபேமிலி போச்சு. அதுக்கு அந்த ஐயா சொன்னார், இந்த கை சாப்பிட்ற கையை சுற்றி கொஞ்சம் பின்னாடி போய் ரிலீஃபாக வந்தாலும் எங்கே வரும், வாய்ப்பு தானே வரும். அதுமாரி தாங்க போட்டோம். அந்த கைக்கு நடுவில் ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு ஏற்படும் போது அது என்ன பண்ணுங்க, சாப்பிட முடியாத ஒரு கஷ்டம் வரும்போது அப்போ வருவாங்க. ஏன்னா இந்த கை கடந்து போன பயணத்தில் போன அந்த கையை தொடர்ந்து பயன்படுத்த ஒருத்தர் உதவிக்கு எடுத்துக்கொள்ளுவானே தவிர அதுக்கு பாதிப்பு வந்தால் எவனும் தலையிட மாட்டான்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை. எங்கள் சபையில் வந்து பார்த்தா நிறைய பேர் இங்கே இருந்துக்கினே சபைக்கு வேறு இடத்துல போயிட்டு வந்து என் பக்கத்தில் நிற்பாங்க. நான் என்ன சொல்லுவாங்கள்ல, அவங்க வேறு எங்கன்னா போனால் கூட சத்தியத்தை தானே கேட்க போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், தொடர்ந்து அங்கேயே போய்ட்டு நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டு உன்னை நடைமுறையில் நடத்துவாங்கன்னு சொன்னால் நீ போனால் நல்லது தானே. ஆனால் மறுபடியும் கஷ்டப்பட்டு இந்த கிராமத்தில் நிறைய பேர் அப்படி போனவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு பிரச்சனைக்கு வந்தால் இங்கே சபைக்குள்ளே வர முடியாது. உன்னுடைய இடத்துக்கு வேறு இடத்துல வந்து உட்காந்துருவான் இல்லையா. இளையகுமாரன் போல லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், வீட்டை விட்டு கடந்து போனால் அவன் வறுமையின் போராட்டம் அவனை தலைவிரித்து ஆடும்போது தெரியுமாறான், ஓடியாந்து கட்டி பிடிச்சி அணைத்து கொண்டு உட்காரும் போது அண்ணங்காரனே கேட்குறான், அவ்வளோ போய் உலகத்தில் அழிச்சிட்டு வந்து அவனை கூட்ட உட்காரச்சு முத்தம் கொடுத்து உட்கார வைக்கிறியான்னு கேட்பான். இந்த கேள்விகள் சபையை விட்டு கடந்து போய் மறுபடியும் சபைக்குள்ளே உட்காருங்கள அதுக்கப்புறம் வந்தவங்க இந்த கேள்வி இதே ஒரே குடும்பத்தில் இளையகுமாரனை கேட்ட போல பல சபைகளில் இந்த கேள்விகள் உருவாகி கொண்டிருக்க காரணங்கள் என்ன, இருக்கிற சபையை விட்டு நீ சபை மாறி போயிருந்தனா நீ விழுந்து போகிற காலத்தில் உனக்காக விசுவாசி ஜபிக்கிற இந்த மகிழ்ச்சியின் ஜப வீட்டின் வழியாக பல நன்மைகள் செய்யும். எனக்கு சார்ந்தவர் எத்தனை பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. என் மகன் ஒரு முறை சொன்னாங்க, நீ ஜென்ரல் பாணி என்னம்மா அப்படின்னு. ஏன்னா சமயத்துக்கு தேவையேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னை கூப்பிட்றாங்க, நீ போகிற ஜெபம் பண்ணிட்டு வந்து நினைக்கிறேன். ஆனால் பெரிய நன்மையான காரியங்களை அவங்கவுங்க சபை என்று சார்ந்து செய்து கொள்ளுகிறாங்க. அதுன்னு உண்மை. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதம் வரைக்கும் ஒரு சிலருக்கு நம்ம செய்தி அனுப்பி கொண்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டோம், தேர்தலில் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துலேருந்து நம்மளை விட்டு பிரிந்து போனவங்களுக்கு தொடர்ந்து நம்ம பயணிக்கக்கூடாது. பிரிந்து ஒரு கழுதை சரியாக போயின்னு இருக்கிறதுனால நல்லா இருக்கட்டும் நீ போனால் தானே, நம்ம இறைந்திருந்து பாதிக்கமான அதை பார்த்துட்டு நம்மளால் கவனம் இருக்க முடியாது. போட்டுன்னு விட்டு பாருங்களேன், கடவுளாச்சு அவங்களாச்சு அப்படி கண்ணுக்கு நேராக கண்ட்ரோலில் இருக்குன்னா அதை கவனித்து கொண்டே இருப்போம். விட்டு பார்ப்போமே அது எங்கே தான் போய் வருதுன்னு பார்ப்போம். அப்படி விட்டுட்டு வந்து பாருன்ட்டு அந்த விசுவாச தேவன் எனக்கு கொடுத்தாரு. அதனால் விசுவாசத்தோடு சொல்கிறேன், அன்பு சகோதராக யாராக இருந்தாலும் நீ கடந்து போகிற சபையை விட்டு இல்லை ஜெபிக்கிற போதகரை விட்டு அழிந்து தெரியாது, மாட்டிக்கொள்ளுமே, சிக்காது இல்லையா. பல காரியங்களில் அழுத்தமாய் பேச முடியும். இது சரியான நேரத்தை எடுத்துக்கொள்வது கிடையாது. ஆனாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ இதயத்தில் விசுவாசத்தோடு ரோமர் புத்தகம் 10:9 படி உன் இதயத்தில் நம்பி விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். அவர் மரித்தேர்ந்தார் என்று நம்ப முதல்ல உன் இதயத்தில் கொண்டு வந்து நிறுத்து. அவர் மரித்தேர்ந்ததுக்கு நான் தான் சாட்சி என்று பேதுரை போல் சொல்லிக்கொண்டே இந்த ஜனங்களுக்கு சொல்லிப்பாரு. என்னை பற்றி ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் சொன்னான், அவனை வந்து பாரு என்று சமாரியாஸ்திரர் சொன்னாங்க இல்லையா 4:29 அதுபோல் நீங்களும் அவர் மரித்தேர்ந்ததுக்கு நான் தான் சாட்சி என்று சொன்னேன் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் அலுவலாம் ஆசீர்வதித்து பெருக செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா சகலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்தும் பெயர் பிதா ஆமாம். எனக்காக ஜெபம் பண்ணீங்க. சபைக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்புறாங்க, அத்தனைக்கு முன்னிருந்து கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமாம் ஆமாம்.